என்னடா பண்றது இப்போ? சாரி ப்ரோ, அன்னைக்கு ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல ப்ரோ, நம்மலாம் ஒரே ஆஃபீஸ் தானே, நமக்குள்ளே எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? வி ஆர் ஃபேமிலி ப்ரோ. அன்னைக்கு நான் கோவத்தில் என்னென்னவோ பேசிட்டேன். எப்படி ப்ரோ இவ்வளோ கூலாக எடுத்துக்கிறீங்க? கூலா இருக்கிறதுக்கு நான் என்ன டோனி நினைச்சியா? அப்ப அப்படிலாம் பேசிட்டு இப்ப சாரி சொன்னா நான் மறந்துடுவேன் நினைச்சியா? இதெல்லாம் திட்டுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். யோசிக்காம பேசக்கூடாது. வந்துட்டான் சாரி சொல்றதுக்கு. ச்சே, நானா இருக்க சும்மா விடுறேன். இதுவே எங்க மேடமா இருந்தா இந்நேரம் நீ உண்டு இல்லை நான் இருப்பேன். என்னை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? மேடம் நீங்களா? உங்களை பத்தி தான் மேடம் பேசிட்டு இருந்தேன். பாருங்க மேடம் இவனை. உன் வேலை முடிஞ்சதும் வந்து என்ன கேபின்ல பாரு. ஓகே மேடம். சாரி ப்ரோ, வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. மீட்டிங் போட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பை, வாடா. டேய், மேடம் என்னடா அவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு போறாங்க? என்னமோடா, ஃபயரா இருந்த மேடமை கூலாக்குன, இப்போ கூலா இருந்த மேடமை ஃபயர் ஆக்கி விட்ட. என்ன ஆக போதோ வா பார்க்கலாம். டேரக்டர் கிட்ட சொல்லி உன் கேரக்டர் தூக்கணும்டா ஃபர்ஸ்ட். சரி. அடே, சுவாதி அழும்போது கூட எவ்வளோ அழகா இருக்கால. சி நாய, உன்னால தான்டா அழுவுறா. ஆமால, நான் ஏன் எப்படி ரியாக்ட் பண்றேன்? பாவண்டா, அவசரப்பட்டு மெசேஜ் பண்ணிட்டேன். வா போய் கேட்போம். சுவாதி சாரி, இப்படி நடக்கும்னு தெரியாது. அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். என்ன பண்ணிருக்க கூடாது? என்னடா இவ? சரி அதெல்லாம் விடு. கண்ணுல கொஞ்சம் தூசி விழுந்துருச்சு, ஊதி விடுறியா? ஊசியா? ஊசி இல்ல, தூசி. கொஞ்சம் ஊதி விடுறியா? அப்ப நீ அழலையா? என்ன நீ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? ஊதுறியா இல்லையா? ஊதுறேன். உஃப், போயிருச்சா? என்ன காலையிலே சரக்கு அடிச்சிட்டு வந்துட்டியா? குடிகார நாய். ஏன்டா இப்படி சொல்ற? ஊது கண்ணுல. ஊதுறேன் ஊதுறேன். எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப போயிருச்சா? சுவாதி, உன் டெடிகேஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்தோம், இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்கல்ல, நீ ரொம்ப கிரேட்டு. நீ என்ன நேத்திக்கு என் வீட்டுக்கு வந்தியா? ஒருத்தங்க கூப்பிடாம அவங்க வீட்டுக்கு போறது நல்லதுக்கு இல்ல, தெரியுமா? ஆமா, நம்பரை திருடி மெசேஜ் பண்றது மட்டும் நல்லது. செருப்பு பிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு பாக்குறேன். அப்புறம் என் வீட்டுல சண்டே ஆனது உனக்கு எப்படி தெரியும்? என்னடா இவ புத்திசாலி நினைச்ச முட்டாளா இருக்கா? அறிவுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது போல. அவ வீட்டுல பிரச்சனை ஆனது என்னாலதான் தெரியாம இருக்கா? சுவாமி, என்ன பழைய ஆண்ட்ராய்ட் போன் மாதிரி ஹேங் ஆகி போயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா கோவலி அவனுக்கு? நேத்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்த, சடனா இன்னைக்கும் எனக்கு ஹெட்டேக் வந்துருச்சுன்னு சொன்னா ஹெல்ப் பண்ண மாட்டியா? இவ்ளோ நல்லவனா இருக்க, எனக்கு எதுக்கு உன் மேல கோவம் வரப்போகுது சுவாமி? ஐயோ, பாய் ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா அடிமையா யூஸ் பண்றாளே. சுவாதி, இப்போ வந்துடுறேன். மேடம் கிட்ட ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. சரி போலாமாடா? ஹலோ மேடம். உட்காரு. எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? நோக்கு வருமத்தில் கொள்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களா? அன்னைக்கு என் ஃபோன் எதுக்கு கொடுத்த? என் ஃபோனுக்கிட்ட அப்பா பேசுறதுக்கு. என்னது? ஒரு நிமிஷம் மேடம். டோர் எதுக்கு மூடின? என் ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. நீங்க திட்டுனா அடிச்சா வெளில இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுல, அதுக்கு தான் டோர் க்ளோஸ் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதான் சொன்னேனே, நம்ம டீம்ல இருக்க சுவாதியை சின்சியரா லவ் பண்றேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் நம்பர் கொடுக்கவே இல்லை. உங்க மொபைல்ல அந்த நம்பர் இருக்கும்ல, அதான் ஒரு சின்ன ட்ராமா ஆடி உங்க ஃபோனை வாங்கி நம்பர் அதுல இருந்து சுட்டுட்டேன் மேடம். அதான். அப்படியா? எங்க காமி? இங்க பாருங்க மேடம், உங்களை ஏமாத்தி நம்பர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. உனக்கு ஆபீஸ் வேலை மட்டும் இல்ல, திருட்டு வேலை பண்றது கூட ஒழுங்கா வராதுல்ல? நீ எடுத்த நம்பர் ஸ்வாதியோடது இல்ல, ஸ்வஸ்திக்கோடதுடா சனியனே. என்ன சொல்றீங்க? ஸ்வஸ்திகா? ஸ்வாதி இல்லையா? அப்போ ஸ்வாதி ஸ்பெல்லிங் கூட தெரியாதா உனக்கு? அது வந்து மேடம், ஸ்வாதி சுவாமியில ஸ்வா காமனா இருக்குல்ல, பக்கத்துல இருக்கேன்னு தைரியமா எடுத்துட்டேன். அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு, என்னடா கடைசியில கே இருக்கேன்னு. ஸ்வாதியோட இனிஷியல் கேயா இருக்கும்னு நினைச்சு விட்டேன். ஸ்வஸ்திக்னு தெரியல மேடம், சாரி. உன் முட்டாள்தனத்தால நல்லதுதான் நடந்திருக்கு. நீ மட்டும் நிஜமா ஸ்வாதிக்கு மெசேஜ் பண்ணிருந்தேனா, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கும், உன் வேலையும் காலியா இருக்கும். அதனால தானா ஸ்வாதி கோவமே படல. நல்லது நல்லது. இவ்ளோ நடந்தும் நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இதே வேற யாராவது பண்ணியிருந்தா ஃபயர் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ மேடம். அதான் சாரி மேடம். இனி இதுக்கப்புறம் அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். எப்படியும் நானே 2 monthsல வேலையை விட்டுட்டு போயிருவேன். நீ என்னடி ஃபயர் பண்ண வேண்டியது இருக்குன்னு யோசிக்கிறேல? சீச்சி, அப்படிலாம் இல்லை மேடம். அப்புறம் மேடம் சொல்லுங்க சார். நான் மெசேஜ் பண்ண ஸ்வஸ்திக்கு யாரு மேடம்? அதான் டாடி அன்னைக்கு என்ன ஒரு பையனுக்கு பிடிச்சிருக்கு போய் பாருன்னு சொன்னாருல்ல, அவர்தான். அப்ப நான் தான் சுவாமின்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பேச்சுவாக்கில் உன்னை பத்தி சொன்னேன்.
ஏதோ புது நம்பர் வாங்கியிருக்காராம், அதனால எனக்கு மெசேஜ் பண்ணாரு. நீங்க எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. அப்போ முதல்ல இருந்தே நீங்க சேட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கல்ல? அப்போ அந்த பையனை பார்க்க போறதுக்கு என்ன எதுக்கு துணைக்கு கூப்பிடுறீங்க? இன்ட்ரோவர்ட்ஸ்ல சுவாமி. அதான் சேட்டிங்ல நல்லா பேசுவோமே தவிர டைரக்டா பார்க்கும்போது கான்ஃபிடென்ட் லெவல் 0 ஆயிடும். அதுக்கு தான். கரெக்ட் மேடம். பாரு, நீ அனுப்பிச்ச மெசேஜஸை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சுவாமினா நீயா இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா போக போக மெசேஜஸ்ல உன் ஃபேஸே தெரிஞ்சுது. ஆஃபீஸில் விளையாடுறதுக்கு நான் ஒருத்தன் ஜோக்கர் மாதிரி சிக்கியிருக்கேன்ல உங்களுக்கு. நல்லா இருக்கு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ. ஜாக்கிரதை, நீ பண்ணது ஃப்ராடு வேலை. தெரிஞ்சா நறுக்கிடுவாங்க. நறுக்குனா கூட பரவாயில்ல மேடம். இத்தனை வருஷம் ஆகியும் ஸ்வாதிக்கும் ஸ்வஸ்திக்கும் ஸ்பெல்லிங் கூட தெரியாதாடா முட்டாள்னு என்னைய தான் கலாய்ப்பாங்க. சொல்ல மாட்டேன். இந்த ஷியாம் கிட்ட கூட சொல்லாத. இந்த ஐடியா கொடுத்தது அவன் தான் மேடம். நினைச்சேன் அவன் தானா. இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் அவன் தான் கொடுப்பான். ஃபர்ஸ்ட் உன்னை அவன் கூட சேர விடக்கூடாது. அவனை வேற டீம்ல போடணும். அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்? ஏன்னா எனக்கு நீங்க இப்பதான் க்ளோஸ் ஆயிருக்கீங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து அவன் தான் என்ன சமாளிச்சுட்டு இருக்கான். சிட்டி லைஃபும் ஆஃபீஸ் லைஃபும் ஸ்டார்ட் ஆனது அவன் கூட தான் மேடம். எண்டானாலும் அவன் கூட தான் மேடம். நம்ம காலேஜுக்கு போகும்போது நம்ம ஃப்ரெண்டு வரலன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும், எவ்வளோ போர் அடிக்கும். இந்த ஆஃபீஸில் அந்த நாய் வரலன்னா எனக்கு அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி டெசிஷன்லாம் எடுக்காதீங்க மேடம். இப்போ நீங்கள் அவனை வேறு ஏதாவது டீமில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெல்ல மெல்ல எனக்கு ஆஃபீஸர் இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஸோ அந்த டெசிஷன்லாம் எடுக்காதீங்க. நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. சரி, இது ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கோ. பார்த்துக்கிறேன் மேடம். மேடம், ஸ்வஸ்திக்கு சாரி சொன்னேன்னு சொல்கிறேங்க. சரி சரி. அன்னைக்கு என்னடானா அந்த பொண்ணுக்காக வேலை கத்துக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கே ஆப்படிக்க பார்த்தேன். நாளைக்கு என்ன பண்ணுவியோன்னு பயமா இருக்கு. அதான் மேடம் பசங்களோட வீக்னஸே. ஒரு பொண்ணு மட்டும் சின்சரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த பொண்ணு கோசம் டெசர்ட்ல கூட ஸ்விம்மிங்க போடுவோம், கடல்லையே ஒட்டகம் ஓட்டுவோம், சைக்கிள்லயே சாட்டனுக்கு போவோம். பாத்ரூம்ல ஹார்பிக் போட்டு கழுவுவியா? மூட்டு போடா. கிளம்புறேன். எபிசோட் 1ல இருந்து அதானே பண்றேன். ஸ்வாதியோட ஸ்பெல்லிங் கூட தெரியல. உனக்கெல்லாம் எதுக்குடா லவ்? சி, என்ன லவ்வோ என்ன எலவோ. ஸ்வாதி ஸ்வாதி கிட்ட எப்படியாவது மனம் போகாம பாத்துக்கணும். சுவாமி கொஞ்சம் நீ போ. போங்க. டேய் நீ வாடா. ஸ்வாதி, நேற்று நைட் எனக்கு கனவு வந்துச்சு. உனக்கு எனக்கும் கல்யாணம் வர மாதிரி. கல்யாணத்துக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு உனக்கு எனக்கும் சண்டை. ரொம்ப நல்லா இருக்குல்ல? உனக்கு கூட இப்படிலாம் கனவு வருமா? நான் எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி அனுமானம் வேண்டிட்டு தூங்குவேன் சுவாமி. கிரேட். அதனாலே எனக்கு அந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வராது. கன்றாவி கனவா? ஸ்வாதி, நீ லூடோ விளையாடுவியா? ஆடுவேனே. ஹே, நாங்கள் நிறைய லூடோ விளையாடுவோம். நீங்கள் எனக்கு நம்பர் கொடு, நாங்கள் விளையாடுறப்ப உனக்கு கால் பண்ணுறேன். வேணா சுவாமி, இப்பவே உனக்கு கெட்ட கனவுலாம் வருது. இன்னும் நம்பர்லாம் கொடுத்தா என்னென்னலாம் கனவுல வருமோ. ஸ்வாதி, டைரக்டா கேட்டுறேன். நீ எனக்கு நம்பர் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? பொண்ணுங்க கேட்காமையே நம்பர் தருவோம். ஆனா எங்களுக்கு எப்ப ட்ரஸ்ட் வருதோ அப்பதான். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஒருத்தி நம்பர் வாங்குறது ஒரு ஜென்மம் ஆயிரம் போல. கர்மம். என்னடா இது? ஆத்தாடியாத்தா, இவனை ஸ்வாதி கிட்ட பேசிட்டு இருக்கான். மேடம் இவனை டீம் மாத்திரன்னு சொன்னப்போ ஓகே சொல்லிருக்கணும். அட்லீஸ்ட் காம்படிஷன் குறைச்சிருக்கும். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹலோ சுவாமி சார், நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. இப்பதான் ஷாம் உங்களை பத்தி எல்லாமே சொன்னாரு. நீங்க வந்த நாள்ல இருந்து என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாம். யாராவது டென்ஷன்ல இருந்தா நீங்க ஏதாவது பண்ணி அவங்கள கூல் பண்ணிடுவீங்க. டோட்டலா நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. நண்பன்டா, நீ நல்ல காரியம் பண்ணியிருக்கான். தேங்க்யூ. நான் அப்படி இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். ஹாய் மேம். ஹே, ஹாய் ஸ்வாதி. இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? எஸ் மேம். கேட்கணும்னு நினைச்சே மறந்துட்டேன். டீம்ல கோஆர்டினேஷன்லாம் ஓகே தானே? எவ்ரிவன் இஸ் வெரி கூல் மேம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட இரிட்டேட் ஆகாம எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நைஸ். ஒரு பர்சனல் क्वेश्चन கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. எஸ் மேம். சுவாமி உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானா? சீச்சி, அப்பெல்லாம் எதுவும் இல்ல மேம். அவர் ட்ரை பண்ணாரு,
ஆனா என்கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகல. பாஸா இல்லாம ஃப்ரெண்டா உனக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். சொல்லுங்க மேம். சுவாமி ரொம்ப நல்ல பையன், ஆனா அப்பப்ப கொஞ்சம் லூஸ் ஆவான். ஓ இருந்தாலும் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்து நீ இரிட்டேட் ஆனா அவன்கிட்ட சொல்லாம என்கிட்ட வந்து சொல்லு, நான் சால்வ் பண்றேன். ஷியோர் மேம். மேம் ஆ? நீங்க சுவாமியை லவ் பண்றீங்களா? லவ்லாம் இல்ல, ரெஸ்பெக்ட் தான். என் லைஃப்ல நான் யாருக்காவது கடமைப்பட்டிருக்கேன்னா அது சுவாமிக்கு தான். லைக் யூ see, இப்போ நான் உன்கிட்ட ரொம்ப கூலா பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சுவாமி. அதான். ஓ சச் a நைஸ் guy. நேத்துல இருந்து என் நம்பர் கேட்டு டார்ச்சர் பண்றாரு. மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ண போறாரோன்னு நான் தான் கொடுக்கல. குடுக்கலாம். நீங்களே சொல்லிட்டீங்க, கொடுக்கலாம் போலயே. மேம் சுவாமி வராரு, ஒரு கேம் விளையாடலாமா? ஓகே. என்ன நடக்குதுங்க? சுவாமி, ரொம்ப நேரமா ஒரு விஷயத்துக்கு நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நீ தான் சொல்யூஷன் தரணும். சொல்லு சுவாதி, சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். இங்க 2 பேர்ல யார் அழகா இருக்கும்? ஒருத்தவங்க பேர் தான் சொல்லணும். இது என்னடா கஷ்டம் சாமி. சுவாதி. ம்? இல்லைன்னு சொல்ல வந்தேன் ம். மேடம். ஆ இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்பனே முருகா, எனக்கே இந்த வயசுல உன் பிரச்சனை. ம், சொல்லு. சொல்லு. ஆ? ஸ்வாதி, நைட்டு டின்னர் போலாமா? யார் அழகா இருக்காங்கன்னு கேட்கும் போது என் பேர் சொல்ல தெரியல, டின்னருக்கு மட்டும் கூப்பிட தெரியுதா? என்ன ஸ்வாதி, அப்படி எப்படி நான் போய் சொல்ல முடியும்? நீயே யோசி. சீப்போடா. ஸ்வாதி, நான் டிராப் பண்ணிட்டா? சரி, நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், நீ பதில் சொல்லு. ஆ உன் ஆன்சர் எனக்கு பிடிச்சிருந்தா நான் யோசிக்கிறேன். ஓகே. கார் ஆர் பைக்? பைக். சினிமா ஆர் ஸ்போர்ட்ஸ்? சினிமா. சிட்டி ஆர் வில்லேஜ்? வில்லேஜ். மேடம் ஆர் சுவாதி? மேடம். சிச்சி இல்ல, நீதான். மனசுல ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு டின்னர் இன்னொருத்தவங்களோட போக கூடாது சுவாமி. ஹலோ, வந்துட்டு இருக்கேன். யார், ரேபிடோவா? இல்ல, என் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? வேணுவா? வேணு கேர்ள் ஃப்ரெண்டா இவ?